வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி பட்டாணியை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஓவராக விசில் விட்டிங்கனாலும் குழஞ்சிடும். அதனால் 4 விசில் வச்சு எடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை 2 துண்டு, கிராம்பு ஒரு 3, பிரிஞ்சி இலை ஒரு 2 சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுன்னு நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி பதம் வதங்கினாலே போதும். கண்ணாடி பதம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு வதங்கினாலே போதும். வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு போடும்போது எப்போவுமே அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த வாசனை பொருளுக்கு நாங்கள் வதக்கி எடுத்துடலாம். இப்போ பேபி பொட்டேட்டோ ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மீடியம் சைஸ் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளிலாம் போடும்போது நீங்கள் மீடியம் அடுப்பை கொஞ்சம் தீயை பெருசாகவே வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வேகமாக வதங்கி வந்துடும். வதங்கி வந்ததும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா ஐட்டம் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக அடுப்பை ஸ்லோவில் தான் வச்சுக்கணும். இது ஒரு கிளறிக்கலாம். கிளறி விட்டதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா பட்டாணி, அதை இதில் சேர்த்துடலாம். நான் பட்டாணியில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதில் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போகிறதுக்கு ஒரு ஆஃப் கிளாஸோ இல்லை ஒரு கிளாஸோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுட்ரு, அதாவது மேங்கோ பவுடர் இருக்குது, ட்ரை மேங்கோ பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும். உருளைக்கிழங்கு வெந்திருக்கானோ செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கடைசியாக தூவி விட்டுருக்கேன். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.